ஹாப்பி டே அண்ட் ஹாப்பி நியூ இயர் எவ்ரிவன். ஸோ இந்த நியூ இயர்லேருந்து நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே நல்லதா நடக்கிறதுக்காக நாங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு விஷஸ் பண்ணிக்கிறோம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா CUET PG 2025 அதை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து நான் பார்ட் ஒன்னாக வச்சிருக்கேன் பிகாஸ் தெர் ஆர் லாட் ஆஃப் டீடைல்ஸ் டு பி ஷேர்ட். இதில் வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் தெரியணுமோ வந்துட்டு நான் வந்து இன்ஃபர்மேஷன் குடுத்துருவேன். பட் அதுலருந்து பர்ட்டிகுலரா வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு. லெட்ஸ் சே நமக்கு வந்து ஒரு யூனிவர்சிட்டி எடுத்துட்டோம்னா, இந்த பர்ட்டிகுலர் யூனிவர்சிட்டில என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க? என்னென்ன கிரைட்டீரியா இருக்கு? இது எல்லாமே வந்து நம்ம ஒரு ஒரு பார்ட்டா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அப்ப வந்துட்டு யாருக்கு எந்த யூனிவர்சிட்டி ஆர் என்ன டீடைல் தேவைப்படுதோ அது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் என்னன்னா, நமக்கு இப்பொழுதைக்கு அஃபிஷியல் டேட் எதுவுமே வந்து இன்னும் ரிலீஸ் ஆகல. கரெக்ட்டுங்களா? CUET PGக்கு. பட் அதுக்கு முன்னாடி நீங்க சிலபஸ்லாம் பார்த்துட்டு இப்போலருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பிகாஸ் டேட் தான் டிலே ஆகுதே தவிர, உங்க சிலபஸ்லயோ, எக்ஸாம்லயோ வந்துட்டு எந்த டிலேயுமே இப்பொழுதைக்கு இருக்க மாரி தெரியல. ஸோ நீங்க வந்து டேட்காக வெயிட் பண்ணாம படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஸோ CUET PGன்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு, இது வந்துட்டு ஒரு போஸ்ட் கிராஜுவேட்கான ஒரு எக்ஸாம். ஓகேவா? நீங்க யுஜி முடிச்சுட்டு பிஜி ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிலயோ, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இல்லாமயே நெறைய ஸ்டேட் யூனிவர்சிட்டியும் அண்ட் தென் சில பிரைவேட் யூனிவர்சிட்டிலுமே கூட இந்த எக்ஸாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுலலாம் ஜாயின் பண்றதுக்கு ஒரு அட்மிஷன் எக்ஸாம் தான் CUET PG. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு நேஷனல் லெவல் எக்ஸாம் அண்ட் இது யார் கண்டக்ட் பண்றான்னு பார்த்தீங்கன்னா, NTA தட் இஸ் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. அண்ட் இதோட பர்ப்பஸ் ஆப்வியஸா நான் சொன்ன மாரி நீங்க வந்துட்டு பிஜி கோர்ஸ வந்துட்டு அவங்க குடுத்திருக்க யூனிவர்சிட்டில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா இந்த எக்ஸாம் வச்சு நீங்க ஜாயின் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். இது வந்துட்டு கம்பேரிட்டிவ் வித் லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது இது வந்துட்டு ஒரு டென்டேட்டிவ் டேட்ஸா நம்ம எடுத்திருந்தோம். பட் இப்போ வரைக்குமே நமக்கு அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆகல. ஸோ அப்ளிகேஷன் நம்ம லாஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பர் பார்த்தோம். பட் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகல. அண்ட் அப்ளிகேஷன் டெட்லைன் வந்துட்டு இஃப் சப்போஸ் லாஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பர் நமக்கு இருந்துச்சுன்னா, செகண்ட் வீக் ஆஃப் ஃபெப் 2025 வரைக்கும் இருந்திருக்கும். ஸோ இது வந்துட்டு மேபி எக்ஸ்டெண்ட் ஆகலாம். அண்ட் எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜா இந்த மார்ச்ல தான் இருக்கும். மார்ச் செகண்ட் வீக் டு லாஸ்ட் வீக்ல இருக்கும். நமக்கு 3 ஸ்லாட்ஸா நடக்கும் இல்லையா? ஸோ இந்த அளவுக்கு டேட் ரேஞ்ச் போகும். அண்ட் அட்மிட் கார்டு வந்துட்டு எக்ஸாம்க்கு ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் முன்னாடி ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் ரிசல்ட்டுக்கு வந்துட்டு 1 வீக் ஐம் சாரி 1 மந்த் ஆர் 1 1/2 மந்த் எடுக்கும். இதெல்லாம் வந்து ஒரு டென்டேட்டிவ் டேட்ஸ் தான். அதனால தான் இதுக்கு நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்பல. இது லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணி எடுத்த டேட்ஸ் இன்னும் அஃபிஷியலா வரல. வந்தோனே அதுக்கு கண்டிப்பா ஒரு தனி வீடியோவா பார்த்துக்கலாம். பட் நம்ம இது வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த டைம் பீரியட்ல இதெல்லாம் நடக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன். இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்னா என்னன்னா, MCQ எல்லாமே இங்க கம்ப்யூட்டர்லயே அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? கிளிக் பண்ணி சப்மிட் பண்ற மாரி இருக்கும். எதுவுமே பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ண தேவையில்ல. அண்ட் டியூரேஷன் தான் இப்போ இருக்கிறதுலான ஒரு மெயின் சேஞ்ச். லாஸ்ட் இயர் வரைக்கும் 105 இருந்துச்சு. இப்போ ஜஸ்ட் 90 மினிட்ஸ். ஓகே. ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு 90 மினிட்ஸ் மட்டும் தான் குடுப்பாங்க. அண்ட் கொஸ்டின் டைப் பார்த்தீங்கன்னா MCQ. ஸோ நீங்க எழுதுற மாரி எதுவுமே இருக்காது. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அண்ட் MCQ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் இருக்கும். ஸோ எது கரெக்ட் ஆன்ஸரோ அத நீங்க மார்க் பண்ணலாம். அண்ட் மார்க்கிங் ஸ்கீம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கரெக்ட் ஆன்ஸருக்கு 4 மார்க்ஸ். ஓகேவா? சப்போஸ் நீங்க இன்கரெக்ட்டா பண்ணீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. ஸோ கீப் இட் இன் மைண்ட். நெகட்டிவ் மார்க்கிங் எவ்வளோ? 1 கரெக்ட்டா ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து 4 மார்க் கிடைச்சிரும். சப்போஸ் நீங்க தப்பா போட்டீங்கன்னா -1. ஸோ +4 ஃபார் கரெக்ட் அண்ட் -1 ஃபார் இன்கரெக்ட். இதுதான் நெகட்டிவ் மார்க்கிங். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பத்தி புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. ஒரு ஜென்ரலா என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பேச்சுலர் டிகிரி ஹோல்டரா இருக்கணும். இது வந்துட்டு பிகாஸ் நீங்க பிஜி பண்ண போறீங்க. ஆப்வியஸா யுஜி முடிச்சிருக்கணும். ஓகேவா? அண்ட் இந்த ரிலவன்ட் ஃபீல்டு நீங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கரெக்ட்டா? இப்போ நீங்க வந்துட்டு எம்எஸ்சி மேக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் நீங்க ஒரு பிஎஸ்சி சைக்காலஜி முடிச்சுட்டு உங்களால இப்போ மேக்ஸ் பண்ண முடியாது. கரெக்ட்டா? ஸோ அது மாரி நீங்க படிச்சிருக்க யுஜி டிகிரி வந்து நீங்க எடுக்க போற மாஸ்டர் டிகிரிக்கு வந்துட்டு ரிலவென்ட்டா இருக்கணும். பட் சில காலேஜ்ல அதுக்குன்னு தனியான கிரைட்டீரியாவும் வச்சிருக்காங்க. அதுவுமே நம்ம வந்துட்டு பார்த்துக்கணும். ஏஜ் லிமிட் வந்துட்டு இப்போதைக்கு நோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஸ் பர் CUET. ஓகே. பட் இங்க அவங்களே வந்துட்டு CUET அஃபிஷியல் வெப்சைட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்பெசிஃபிக் ரெக்வயர்மென்ட்ஸ் வேரி பை யூனிவர்சிட்டி. ஒரு யூனிவர்சிட்டிக்கும் ஒரு ரெக்வயர்மென்ட் இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ்சி சைக்காலஜிக்கு வந்து சில யூனிவர்சிட்டியில உங்களோட பேச்சுலர்ஸ் வந்து சைக்காலஜி இருக்கணும்னு கேட்க மாட்டாங்க. பட் சில யூனிவர்சிட்டியில கம்பல்சரியா இருக்க மாரி இருக்கும். ஸோ இது எல்லாமே யூனிவர்சிட்டி வேரி ஆகும். ஸோ நீங்க என்ன படிக்க போறீங்க? எந்த யூனிவர்சிட்டியில படிக்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேத்த மாரி உங்களோட கிரைட்டீரியாலாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு நார்மலான எலிஜிபிலிட்டி. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்துட்டு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அப்ளிகேஷன் ஒன்ஸ் ரிலீஸ் ஆச்சுன்னா, நம்ம அஃபிஷியல் NTA வெப்சைட் அதாவது CUT வெப்சைட் வந்துட்டு நீங்க போய் பார்த்துக்கலாம். அதோட லிங்க்கும் நான் இங்க குடுத்துருக்கேன். இந்த PDF வந்து Telegram ஒரு WhatsApp சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஸோ நீங்க லிங்க் அங்கருந்து எடுத்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. ஓகேவா? ஸோ அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ற மாரி இருக்கும். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனோனே நான் இது இன் டீட்டெயிலா சொல்றேன். இப்ப இந்த வீடியோவோட மெயின் கன்சர்ன் உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ குடுக்குறது. அண்ட் நீங்க வந்து அப்பதான் படிக்க ஆரம்பிக்க முடியும் ஈஸியா. ஓகேவா? ஸோ அப்ப வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ற மாரி இருக்கும். மெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் நம்ம நார்மலா பண்றது தான்.
ஓகேவா? அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து உங்களுக்கு பெர்சனல் அண்ட் அகாடமிக் டீடைல்ஸ் கேட்பாங்க. அண்ட் என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவையோ அது எல்லாமே அப்லோட் பண்ணணும். தென் உங்களோட ஃபோட்டோகிராஃப்ஸ், சைன் அண்ட் கேட்டகரி சர்டிஃபிகேட் வந்து அது அப்ளிகபிளா இருந்தா மட்டும் தான் அண்ட் அப்ளிகேஷன் ஃபீ ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இதுதான் ஒரு குயிக் கோ த்ரூ ஆஃப் யுவர் அப்ளிகேஷன் ப்ராசஸ். அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆனோனே நம்ம அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையில்ல. தென் மீடியம் ஆஃப் கொஸ்டின்ஸ் பேப்பர் என்ன சொல்றாங்கன்னா, ஸோ இது வந்து நான் 2024 இதுலருந்து எடுத்தது. அதனால தான் இது அப்படியே இருக்கு. லைக் சியூஇடில 2024க்கான ப்ரௌச்சர் தான் இருக்குல்ல, அதுலருந்து எடுத்தோம். ஓகேவா? ஸோ எல்லாம் வந்துட்டுமே எல்லா கொஸ்டின் பேப்பருமே 2 லாங்குவேஜ்ல இருக்கும். பைலிங்குவல் என்னன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. ஓகேவா? பட் எக்ஸெப்ட் ஃபார் சம் ஆஃப் த லாங்குவேஜஸ் என்னன்னா எம்டெக், ஹையர் சயின்சஸ் அண்ட் ஆச்சாரியா பேப்பர்ஸ். ஓகேவா? ஸோ ஜென்ரலாவே எல்லா பேப்பரும் உங்களுக்கு 2 லாங்குவேஜ்ல இருக்க போது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. பட் தேர் ஆர் சம் எக்ஸ்பெக்டேஷன். அது வந்து நீங்க அந்த கோர்ஸ் எடுக்க போறீங்கன்னா நீங்க அப்ப பார்த்துக்கலாம். அது என்னென்ன கோர்ஸ்ன்னு குடுத்துருக்காங்கன்னா, எம்டெக் ஹையர் சயின்ஸோ அண்ட் இந்த மாரி ஆச்சாரியா பேப்பர்ஸ் வந்துட்டு அந்த லாங்குவேஜ்ல இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சப்போஸ் இன் கேஸ் நமக்கு எக்ஸாம் முடிஞ்சோனே சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து டவுட்டா இருக்கு. சம் மேக் கேஸ்லாம் ஃபைல் பண்ணுவாங்க. இந்த கொஸ்டினே தப்பு அப்டிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா, ஹிந்தி, இங்கிலீஷ் 2த்துலயும் இருக்கும்னு சொன்னேன்ல. அப்போ வந்து இங்கிலீஷ்ல என்ன கொஸ்டின் இருக்கோ, அத தான் எடுத்து வந்துட்டு ஃபைனலா கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் இப்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்க தேவையில்ல. பட் வந்து ப்ரௌச்சர்ல இருந்துச்சு. அதனால நான் குடுத்துருக்கேன். ஸோ மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் என்ன 2 இப்போதைக்கு. சில எக்ஸ்பெக்டேஷன் தவிர 2 இருக்கும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. லாங்குவேஜ் பேப்பர் எல்லாமே உங்களோட லாங்குவேஜ்ல தான் இருக்கும். ஸோ அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் எப்படின்னா, இங்க பாருங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கேண்டிடேட் கேன் சூஸ் மேக்ஸிமம் ஆஃப் 4 கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? ஸோ நீங்க வந்துட்டு டோட்டலா எத்தன கொஸ்டின் அதாவது எத்தன சப்ஜெக்ட் நீங்க எழுதலாம்னா, மேக்ஸிமம் உங்களால 4 தான் எழுத முடியும். அதுக்கு மேல கிடையாது. தேர் வுட் பி நோ ஜெனரல் டெஸ்ட் வித் ஈச் பேப்பர். ஸோ என்னன்னா, நீங்க வந்துட்டு மேத்ஸ் ஒரு பேப்பர் எடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது கூட ஜெனரல் டெஸ்ட்டும் இருக்காதுன்னு சொல்றேன். ஓகேவா? ஜெனரல் பேப்பர்ன்றது ஒரு தனியாவே இங்க ஒரு சப்ஜெக்ட் தான். இப்ப நான் மேத்ஸ் எடுத்தாலே அது கூட ஆப்டிட்யூட் வந்துருது அப்படி கிடையாது. சைக்காலஜி எடுத்தா அது கூட ஆப்டிட்யூட் அப்படி கிடையாது. மேத்ஸ்ன்னு எடுக்குறீங்கன்னா, மேத்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இருக்கும். சைக்காலஜினா சைக்காலஜி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு ஜெனரல் பேப்பர் தேவைன்னா, அது வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட்டா இருக்கும். அத எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இப்ப ஜெனரல் பேப்பர் சூஸ் பண்ணணுமா? வேணாமா? இது எல்லாமே நீங்க எப்ப டிசைட் பண்ணுவீங்கன்னா, நீங்க என்ன யூனிவர்சிட்டி, என்ன கோர்ஸ் எடுக்க போறீங்க? அது பேஸ்டு தான். ஓகேவா? ஸோ இது எடுக்கணுமா? வேணாமான்னு டிசைட் பண்றது நீங்க தான். ஸோ ஃபர்தரா அத பத்தி டீடைல்ஸும் நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ நீங்க வந்து 4 சப்ஜெக்ட் வரைக்கும் சூஸ் பண்ணலாம். அண்ட் ஒரு ஒரு சப்ஜெக்ட்லயுமே ஜெனரல் டெஸ்ட் வந்துட்டு அதுல இருக்காது. அது ஒரு தனி பேப்பர். அது ஒரு தனி சப்ஜெக்ட்டா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் டியூரேஷன் ஆஃப் த எக்ஸாம் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாரி 90 மினிட்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ல 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கு 90 மினிட்ஸ் தருவாங்க. ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் 90 மினிட்ஸ் 75 கொஸ்டின்ஸ். ஆல் கிளியர்? ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. ஓகே. ஸ்ட்ரக்சர் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்லயே இது கன்டினியூவேஷன் தான். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல நெகட்டிவ் மார்க்கிங் பத்தி. ஸோ 4 மார்க்ஸ் வந்து நீங்க கரெக்ட்டா இருந்தா, சப்போஸ் இன்கரெக்ட்டா இருந்தா 1 மார்க் வந்து ரெட்யூஸ் பண்ணிருவாங்க. ஸோ லாங்குவேஜ் பேப்பர் வில் பி இன் கன்சர்ன்டு லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ நீங்க வந்து இப்போ தமிழ்ல எடுக்க போறீங்கன்னா, உங்களோட லாங்குவேஜ் பேப்பர் ஆப்வியஸா தமிழ்ல தான் இருக்கும். சான்ஸ்கிரிட் எடுக்க போறீங்கன்னா, சான்ஸ்கிரிட்ல இருக்கும். ஸோ ஓகே. தென் எம்டெக் ஒரு ஹையர் சயன்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம்ல. இது வந்து ஒரு லாங்குவேஜ்ல தான் இருக்கும். அதாவது மீதி எல்லாமே ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல பார்த்தோம். இந்த பேப்பர் வந்து இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கும். ஓகே. அதே மாரி இந்த ஆச்சாரியா பேப்பர்ஸ்லாம் வந்துட்டு சான்ஸ்கிரிட்ல தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுலயுமே சில எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஹிந்து ஸ்டடீஸ், இந்தியன் நாலேட்ஜ் சிஸ்டம் அண்ட் புத்தா பௌத்த தர்ஷன் இதெல்லாம் நீங்க எடுக்கிறீங்கன்னா வந்துட்டு தேர் ஆர் சம் எக்ஸ்பெக்டேஷன். ஓகே. தென் ஹியூமானிட்டி, சயின்ஸ் அண்ட் காமன் பேப்பர்ஸ் வுட் பி இன் பைலிங்குவல். ஸோ ஜென்ரலான பேப்பர் எல்லாமே இதுக்குள்ளேயே வந்துரும். ஓகேவா? அந்த எக்ஸ்பெக்டேஷன தவிர நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. நீங்க வந்துட்டு காமர்ஸ் எடுத்தாலும் சரி, மேத்ஸ் எடுத்தாலும் சரி, சைக்காலஜி எடுத்தாலும் சரி, இது எல்லாமே வந்துட்டு இந்த ஹியூமானிட்டி, சயின்ஸ் அண்ட் காமன் பேப்பர்லயே வந்துரும். இது எல்லாமே 2 லாங்குவேஜ்ல இருக்கும்போது ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். ஓகே. தென் எக்ஸாமினேஷன் வுட் பி கண்டக்டட் இன் 3 ஷிஃப்ட். இந்த எக்ஸாம் வந்துட்டு 3 ஷிஃப்ட்ல நடக்கும். அதோட டைமிங் எல்லாமே ரிலீஸ் ஆனோனே டீடைல்டா பார்க்கலாம். ஸோ இது ஓகே. ஹா நெக்ஸ்ட் இந்த சிலபஸ் வந்து எல்லாமே என்னன்னா வெப்சைட்ல இருக்குன்னு சொல்றாங்க. அத நம்ம ஃபைனல் ஷீட்ஸ்ல பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சா தான் நம்ம என்ன செலக்ட் பண்ண போறோம்னு தெரியும். கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த கோர்ஸ் எல்லாமே நான் இங்க வந்துட்டு உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுல உங்களுக்கு பார்க்க கஷ்டமா இருந்தா லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்களே வந்து அஃபிஷியல் பேஜ்ல போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து காமன் சப்ஜெக்ட். ஆல்ரெடி 3 டிவிஷன்ஸ் பார்த்தோம்ல. காமன், ஹியூமானிட்டீஸ் அண்ட் சயன்ஸ். ஸோ காமன்ல இந்த சப்ஜெக்ட்லாம் இருக்கு. அக்ரி பிசினஸ் மேனேஜ்மென்ட், பிஎட் மேத்ஸ், பிஎட் லாங்குவேஜ் இந்த மாரி நெறைய இருக்கு. இது ஒண்ணொன்னே சொல்லிட்டு போனா இதுலயே டைம் ஆயிடும். ஸோ நீங்க பார்த்துக்கோங்க. நீங்க வெப்சைட்ல போயிட்டு பொறுமையா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே காமன் பேப்பர்ஸ் தான். எஜுகேஷன், யோகா, ஹெல்த் கேர் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் எவ்ளோ பேப்பர்ஸ் இருக்கு பாருங்க.
நவ் கமிங் டூ லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் பார்த்தது காமன். இப்போ வந்து லாங்குவேஜ் பேப்பர்லயும் நமக்கு இவ்ளோ இருக்கு. பெங்காலி, சைனீஸ், பிரெஞ்ச், ஜெர்மன், சான்ஸ்கிரிட், காஷ்மீரி, லிம்பு, கொரியன், குஜராத்தி இது எல்லாமே லாங்குவேஜ் பேப்பர்ஸ். ஸோ ஸோ மெனி லாங்குவேஜ் பேப்பர்ஸ் ஆர் தேர். தமிழ் ஆப்வியஸ்லி இருக்கு. தமிழ், தெலுங்கு, உருது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தது காமன் பேப்பர். அது எல்லாமே லாங்குவேஜ் பேப்பர். அண்ட் இது வந்துட்டு சயின்ஸ். இங்க இந்த என்னன்னா வந்துட்டு சப்ஜெக்ட்ன்னு குடுத்துருக்குது அந்த கோர்ஸ் ஓகேவா? ஸோ பாட்டனி ஆர் பயோ சயன்ஸ் அப்டின்னா வந்துட்டு எம்எஸ்சி பாட்டனி, எம்எஸ்சி பயோ சயன்ஸ் அந்த மாரி அந்த நீங்க எடுக்க போறதுக்கான சப்ஜெக்ட். இப்ப உங்களுக்கு பாட்னி வந்துட்டு ரிலேட்டடா படிக்கணும்னா, நீங்க இந்த பாட்னி கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணுவீங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த மாரி தான். தென் இதோட கொஸ்டின் பேப்பர் கோட் இந்த சைட்ல இருக்கிறதெல்லாம் கொஸ்டின் பேப்பர் கோட். நீங்க வந்துட்டு இத ரெஃபர் வச்சு நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு என்ன டீடைல் வேணுமோ நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு சயன்ஸ் சப்ஜெக்ட். சயன்ஸ்லயுமே உங்களுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. தென் ஹியூமானிட்டீஸ். தென் எம்டெக் ஆர் ஹையர் சயன்ஸ் படிக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி இதுல வந்துட்டு பேப்பர் வந்து இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கும். அத மறந்துடாதீங்க. இது எல்லாமே மேக்ஸிமம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்தவங்களுக்கான பேப்பர்ஸ். நெக்ஸ்ட் ஆச்சாரியா. ஸோ யா இப்ப நான் இதுவரைக்கும் காமிச்ச எல்லாமே என்னென்ன கோர்ஸ் அவைலபிளா இருக்கு, அதோட கொஸ்டின் பேப்பர் ஓகேவா? இதோட பிடிஎஃப் வந்துட்டு டெலிகிராம் ஒரு வாட்ஸ்அப்ல இருக்கும். லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ மறக்காம நீங்க ஃபர்ஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். மார்க்கிங் ஸ்கீம் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். யா ஸோ ஒரு ஒரு கொஸ்டினுக்குமே வந்து 4 மார்க் கரெக்ட்டா? நீங்க வந்துட்டு கரெக்ட்டா பண்ணீங்கன்னா 4 மார்க், தப்பா பண்ணீங்கன்னா -1. சப்போஸ் நீங்க வந்துட்டு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாம விட்டீங்கன்னா, அதுக்கு நோ மார்க்ஸ். அதனால எந்த ப்ராப்ளமுமே இல்ல ஓகேவா? நீங்க வந்து அன்ஆன்சர் ஆர் அன்அட்டெம்ப்ட் கொஸ்டின் வந்துட்டு நோ ப்ராப்ளம். தெரிஞ்சா மட்டும் பண்ணலாம். ஓகே. மத்ததெல்லாம் ஜெனரல் இன்ஃபர்மேஷன் தான். ஓகே. தென் சிலபஸ். இப்போ நமக்கு என்ன கோர்ஸ் படிக்கிறோம் எல்லாமே தெரிஞ்சு பட் என்ன படிக்கணும்னு ஃபர்ஸ்ட் தெரியணும்ல. ஸோ அதுக்காக தான் இந்த சிலபஸ் பிடிஎஃப். இந்த சிலபஸ் வந்துட்டு இந்த குடுத்துருக்க லிங்க் நீங்க வந்துட்டு கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஹோம் பேஜ் வரும். இதில சிலபஸ்ன்னு இருக்குங்கல்ல, இத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப உங்களுக்கு இந்த இடத்துல தான் இந்த கொஸ்டின் பேப்பர் அது எல்லாமே யூஸ் ஆகும். ஆல்ரெடி நான் வந்துட்டு உங்களுக்கு ப்ரீவியஸ் ஸ்லைட்ல காமிச்சிருந்தேன்ல. ஸோ இந்த மாரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க ஏதோ ஒரு சப்ஜெக்ட் சூஸ் பண்றீங்க. நானோ சயன்ஸ் சூஸ் பண்றீங்கன்னா, அந்த கொஸ்டின் பேப்பர் கோட் ஆர் கோர்ஸ் டீட்டெயில் வச்சு நீங்க இந்த சிலபஸ் பேஜ்ல போயிட்டு உங்களோட சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ இங்கேயே நெறைய வருது. ஆர்க்கிடெக்சர்னா, இப்ப நீங்க வந்து வியூ ஆர் டவுன்லோட் பிடிஎஃப் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு சிலபஸ் என்ன படிக்கணும் எல்லாமே கிளியரா குடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ சிலபஸ் பத்தி எந்த டவுட்டுமே இல்ல. நீங்க கோர்ஸ் ஃபர்ஸ்ட்டு என்ன கோர்ஸ் பண்ண போறோம், அதுல கிளியரா இருந்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு என்ன சிலபஸ்ன்னு பார்த்து நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ சிலபஸ் வந்து கிளியர்ன்னு நெனைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு பர்ட்டிகுலர் கோர்ஸ்க்கு ஏதாவது சிலபஸ் டவுட் இருந்துச்சுன்னா, அதுலயும் கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, நம்ம படிக்க போற கோர்ஸ் அண்ட் எந்த யூனிவர்சிட்டில படிக்க போறோம்ன்றத பொறுத்துமே நமக்கு நெறைய எலிஜிபிலிட்டிலாம் நம்ம பார்க்குற மாரி இருக்கும். ஸோ யூனிவர்சிட்டி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சிலபஸ் பார்த்தோம்ல, இப்ப யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டீஸ் போனீங்கன்னா, இந்த லிஸ்ட் எல்லாமே வந்துரும். இதுல பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டியா, இல்ல உங்களுக்கு ஸ்டேட் யூனிவர்சிட்டி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, அத கிளிக் பண்ணலாம். இங்கேயே லிஸ்ட் வந்துருச்சு பாருங்க. இங்க சாரி இது லிஸ்ட் வியூ. ஸ்டேட் யூனிவர்சிட்டினா கீழ வரும். தென் உங்களுக்கு அதுதான். எந்த யூனிவர்சிட்டி வேணுமோ அத சர்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டினா அதோட லிஸ்ட் ஆர் பிரைவேட் யூனிவர்சிட்டினா இது எல்லாமே பிரைவேட் யூனிவர்சிட்டி ஓகேவா? ஸோ இது வந்துட்டு சைட்ல உங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டி வேணுமோ அத கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு லிஸ்ட் வியூல பார்க்கணும்னா எனக்கு இந்த மாரி வேணும்னா, இத அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இது எல்லாமே இருக்கும். நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அத பத்தி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துரும். என்னென்ன கோர்ஸ் குடுக்குறாங்க, அதுல என்னென்ன எலிஜிபிலிட்டி இது எல்லாமே வந்துரும். ஓகேவா? ஸோ யூனிவர்சிட்டி பத்தி டவுட்ஸ் எதுவும் இல்லன்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கோர்சஸ். ஸோ கோர்சஸ்னா என்ன? இப்போ வந்துட்டு எம்.காம் நீங்க வந்துட்டு எடுக்கணும்னா, அந்த எம்.காம் எந்தெந்த காலேஜ்ல இருக்கு? அதுல என்ன எலிஜிபிலிட்டி? அது உங்களுக்கு தெரியணும்ல. சிலபஸ் வந்துட்டு காமனா இருக்கலாம். பட் அது வந்துட்டு எந்தெந்த காலேஜ்ல இருக்கு? என்ன எலிஜிபிலிட்டின்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதுக்கு வந்துட்டு என்னன்னா, இந்த நான் குடுத்துருக்க பிடிஎஃப்ல இந்த லிங்க் கிளிக் பண்ணா போதும். இந்த உங்களுக்கு கோர்சஸ் ஆஃபர்டு பேஜ் வந்துருது. ஓகேவா? இங்க நீங்க என்ன படிக்க போறீங்களோ அத சர்ச் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எம்.காம் சர்ச் பண்றேன். பார்த்தீங்களா? எனக்கு எல்லாமே வந்துருச்சு. ஸோ, அ ம்.
இத எடுத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட்டு எம்.காம் வந்து இந்த அமிட்டி யூனிவர்சிட்டியில குடுக்குறாங்க. இதோட ப்ரோகிராம் கோர்ஸ் இந்த எம்.காம்லயே வந்துட்டு அவங்க என்னென்ன ஆஃபர் பண்றாங்கன்னா, ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், ஹெச்.ஆர் ஓகேவா? இதோட டெஸ்ட் பேப்பர் கோட் அண்ட் இதோட எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு பேச்சுலர் டிகிரி இருக்கணும். காமர்ஸ் ஆர் ஃபினான்ஸ்ல அண்ட் அதுல வந்து 50% ஆவது வாங்கியிருக்கணும். கிளாஸ் 12ல வந்து 60% வாங்கியிருக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு இந்த யூனிவர்சிட்டிக்கான இது. அண்ட் நீங்க கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிவர்சிட்டிக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லாமே வந்துட்டு போட்டிருக்காங்க. இப்போ வந்துட்டு இந்த ஆர்&பி குளோபல் யூனிவர்சிட்டியில பார்த்தீங்கன்னா, என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க பாருங்க. ஜெனரல் எம்.காம் மட்டும் இல்லாம எம்.காம்ல அக்கவுண்டன்சி, பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், எக்கனாமிக்ஸ், டாக்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் நெறைய இருக்கு கரெக்ட்டுங்களா? ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு கிராஜுவேஷன் இன் காமர்ஸ் வித் அட்லீஸ்ட் 50% மார்க் அண்ட் சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் நீங்க எஸ்சி ஆர் எஸ்டி இருந்தீங்கன்னா 45%. ஸோ இதனால தான் சொல்றேன், நீங்க எடுக்கிற கோர்ஸ வந்துட்டு எந்த யூனிவர்சிட்டியில பண்ண போறீங்க, உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அது எல்லாமே நீங்க டீட்டெயிலா கொஞ்சம் ஒரு 1 டே டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்துரும். ஸோ தென் நீங்க வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கோர்சஸ் பத்தியும் கிளியர்ன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பர்ட்டிகுலர் கோர்ஸ் பத்தி ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. வி வில் மேக் அ வீடியோ ஆன் இட். ஸோ இவ்ளோதான். கோர்சஸ் வந்து இங்க வந்துட்டு இப்படி சர்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துரும். இது ஃபர்தரான டீட்டெயில்ஸும் நீங்க வியூ டீட்டெயில்ஸ் குடுத்தீங்கன்னா, இந்த யூனிவர்சிட்டி பத்தியுமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இந்த பேஜும் நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். நெக்ஸ்ட்டு ம். மேக்ஸிமம் இதில நான் எல்லா டீட்டெயில்ஸுமே கவர் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு முக்கியமானது டேட்ஸ்லாம். டேட் வந்து இன்னும் அஃபிஷியலாவே ரிலீஸ் பண்ணல. பட் ஓவர்வியூவா நம்ம டென்டேட்டிவ் டேட்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தோம். கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் பார்த்தோம். சிலபஸ் எப்படி பார்க்கணும்? யூனிவர்சிட்டி டீட்டெயில்ஸ் பார்த்தோம். என்னென்ன கோர்ஸ் இருக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு மெயினா நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்றதுக்கான டீட்டெயில்ஸ் தான். ஸோ இது எல்லாமே ஓவர்வியூ நான் குடுத்துட்டேன்னு நெனைக்கிறேன். இது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்னு தெரிஞ்சு நான் பார்ட் 2ல அது எல்லாமே வந்துட்டு அந்த கமெண்ட்ஸ்லாம் சால்வ் பண்ண பார்க்குறேன். அண்ட் இதோட லிங்க் அண்ட் பிபிடியோட பிடிஎஃப் வந்துட்டு 2மே டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்ல இருக்கும். ஸோ அவ்வளோதான். தேங்க் யூ. படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க.